morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது example 7.9. Salt is poured from a conveyor belt at a rate of 30 cubic meter per minute, forming a conical pile with a circular base whose height and diameter of base are always equal. How fast is the height of the pile increasing when the pile is 10 meter high? கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சால்ட் வந்து கன்வேயர் பெல்ட்டிலேருந்து கீழே கொட்டுறாங்க. ஸோ கொட்டும்போது எவ்வளோ ரேட்டில் அது ஃபில் ஆகுதுன்னா, தட் மீன்ஸ் அட் ரேட் ஆஃப் அதனுடைய ரேட் ஆஃப் வந்து சேஞ்ச் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 30 cubic மீட்டர். ரேட் ஆஃப் வால்யூம் வந்து 30 cubic மீட்டர். ஸோ அடுத்து பர் மினிட், ஃபார்மிங் எ கோனிக்கல் பைல் வித் ஏ சர்க்குலர் பேஸு. ஸோ அந்த அதை கொட்டுறது வந்து நம்ம அந்த சால்ட்டை கீழே கொட்டுறது வந்து கன்வேயர் பெல்ட்லேருந்து கீழே கொட்டும்போது அது எந்த ஷேப்புக்கு வருதுன்னா ஒரு கோனிக்கல் ஷேப் வருது. அதனுடைய பேஸ் வந்து ஒரு சர்க்குலர் பேஸாக இருக்குது. அதுக்கடுத்து அதனுடைய ஹைட் வந்து ஹூஸ் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஹைட்டு டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் தி பைல் இன்க்ரீஸிங். ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் தி பைல் இன்க்ரீஸிங். ஹைட் ஆஃப் த பைலுடைய ரேட் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் ஹைட் கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து அது வந்து ஃபில் ஆகுது. 10 மீட்டர் ஹைட்டில் வந்து கோனிக்கல் பைல் இருந்துச்சுன்னா ஹைட் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ரேட் ஆஃப் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், கிவன் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் வால்யூம்னா டிவி பை டிடி ஈக்குவல் டு 30 கியூபிக் மீட்டர்னா மீட்டர் கியூப் பர் மினிட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா டிஹெச் பை டிடி கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஹைட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் இருந்துச்சுன்னா அதனுடைய ரேட் ஆஃப் ஹைட் கேட்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ லாரி வந்து அதில் இருக்கிற ஒரு சால்ட்டை கீழே கொட்டுது. ஸோ கீழே கொட்டும்போது அது எந்த ஷேப்பில் ஃபில் ஆகுதுன்னா இட் இஸ் நாட் ஏ சால்ட், இட் இஸ் சம் ஆஃப் த திங்ஸ். அது கொட்டும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ ஒரு கோனிக்கல் ஷேப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ கோனிக்கல் ஷேப் ஃபார்ம் ஆகும்போது பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஹைட் வந்து ஸோ இங்கே என்ன கொஷின்ஸ்னால் ஹைட் வந்து 10 மீட்டரில் இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய ரேட் ஆஃப் ஹைட் என்னென்னு கேட்குறாங்க. இதான் வந்து கொஷினே. ஸோ இது எல்லாமே புக்ஸு. ஸோ ஒரு லாரிலேருந்து புக்ஸ் எல்லாத்தையுமே கீழே கொட்டும்போது மேலேருந்து கீழே கொட்டும்போது எந்த ஷேப்பில் வருதுன்னா ஒரு கோனிக்கல் ஷேப்பில் வருது. அடியில் இருக்கிற பேஸ் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்துடுது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கொஷின் வந்து ரேட் ஆஃப் ஹைட் கேட்குறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து அந்த ஹைட் 10 மீட்டர் ஹைட்டில் கோனிக்கல் பைல் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து அது ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. அதாவது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டிஹெச் பை டிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல், ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆர் ஈக்குவல். ஸோ ஹைட்னா ஹெச்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டயாமீட்டர் வந்து டி வந்து ஆக்சுவலாக டி ஈக்குவல் டு 2r, 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் வந்து டயாமீட்டர். அப்போ 2r டயாமீட்டர் ஈக்குவல் ஹைட்னா டயாமீட்டர் எப்படி எடுத்துக்கலாம், 2r ஈக்குவல் டு ஹெச்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 2. அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் தி கோன் நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹெச். சில 1/3 பை இன்ட்டு ஆர், ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 2. ஸோ அப்போ ஹெச் பை 2 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹெச் பை 2 ஹோல் ஸ்கொயர் அதுக்கடுத்து இன்ட்டு ஹெச் ஈக்குவல் விச் இம்ப்ளைஸ் வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை இன்ட்டு ஸ்கொயர் பண்ணால் ஹெச் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டரில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 4s are 12 பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் வந்து ஹெச் க்யூப். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ரெண்டு சைடுமே டி பை டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது டி பை டிடி ஆஃப் வி ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் பை இன்ட்டு 12 ஹெச் க்யூப்னு வரும். ஸோ இப்போ டிவி பை டிடி ஈக்குவல் டு பை பை 12ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ ஹெச் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஹெச் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முதல்ல வந்து பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது 3h ஸ்கொயர்னு வரும். அதுக்கடுத்து பேஸ் வந்து dh பை டிடின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3யும் 12யும் கேன்சல் பண்ணால் பை பை 4 ஹெச் ஸ்கொயர் dh பை டிடி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது dv பை டிடி ஈக்குவல் டு பை பை 4 ஹெச் ஸ்கொயர் dh பை டிடி. ஸோ பார்த்தீங்கன்னா 30 ஈக்குவல் டு இப்போ dv பை டிடிங்கிறது 30 ஈக்குவல் டு பை பை 4 இன்ட்டு ஹெச் வந்து 10. அப்போ 10 ஸ்கொயர் இன்ட்டு dh பை டிடி. ஸோ 30 ஈக்குவல் டு பை பை 4, 10 ஸ்கொயருங்கிறது 100 இன்ட்டு dh பை டிடி. இப்போ 30 ஈக்குவல் டு பை பை 4 வந்து 4 போயிட்டு 100 டிவைட் பண்ணிச்சுன்னா 25 பை இன்ட்டு 25 இன்ட்டு dh பை டிடி விச் இம்ப்ளைஸ் dh பை டிடி இன்ட்டு 25 பை ஈக்குவல் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் dh by dt into 25 pi equal to 30. So dh by dt equal to 30
by 25 pi. அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறேன், 5ஆல் கேன்சல் பண்ணுறேன் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும். 5 6 are 30, 6 5 5 are 25, அப்போ 5, இப்போ 6/5 pi மீட்டர் பர் மினிட். அதாவது அதனுடைய ஹைட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுனா ரேட் ஆஃப் ஹைட் வந்து 6/5 pi மீட்டர் பர் மினிட் தான் அதனுடைய ரேட் ஆஃப் ஹைட். So the height of the pile increasing at the rate of 6/5 pi meter per minute. So next நம்ம பார்க்க போகிறது example 7.110. A road running north to south crosses a road going east to west at the point P. Car A is driving north along the first road and car B is driving east along the second road. At a perpendicular time, car A is 10 km. At a particular time, car A is 10 km to the north of P and traveling at 80 km per hour, while car B is 15 km to the east of P and traveling at 100 km per hour. How fast is the distance between the two cars changing? ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க, இங்கே டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் ரோடு ரன்னிங் நார்த் டு சவுத்து. இப்போ வந்து ரோடு வந்து இப்போ வந்து நார்த்லேருந்து சவுத்துக்கு ஒரு ரோடு போகுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு ஒரு ரோடு போகுது. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்தாங்க, கார் ஏ இஸ் டிரைவிங் நார்த் அலாங் த ஃபஸ்ட்டு ரோடு. ஸோ நார்த் சைடாக வந்து ஒரு கார் போகுது, அது வந்து கார் ஏ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இஸ் 10 கிலோமீட்டர் டு த நார்த். அது எவ்வளோ அதாவது 10 கிலோமீட்டர் அதனுடைய டிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அட் ஏ பர்டிகுலர் டைம் கார் ஏ இஸ் 10. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கார் பி இஸ் டிரைவிங் ஈஸ்ட். ஸோ இங்கே வந்து ஏ இஸ் டிரைவிங் நார்த் அண்ட் த ஃபஸ்ட்டு ரோடு அண்ட் கார் பி இஸ் டிரைவிங் ஈஸ்ட் அலாங் த செகண்ட் ரோடு. அதேமாதிரி கார் பி வந்து ஈஸ்ட் சைடு போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அட் ஏ பர்டிகுலர் டைம் கார் ஏ இஸ் 10 கிலோமீட்டர் டு த நார்த். அதாவது நார்த்துக்கு 10 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ராவலிங் அட் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. நெக்ஸ்ட்டு வைல் கார் பி இஸ் 15 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பி. அதாவது பி வந்து எப்படி இருக்குன்னா 15 கிலோமீட்டரில் இருக்குது ஈஸ்ட்லேருந்து. அதுக்கடுத்து ட்ராவலிங் அட் 100 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது 100 கிலோமீட்டர், அது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு 100 கிலோமீட்டர். ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ஸ் சேஞ்சிங்? ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ஸ் சேஞ்சிங்? டூ கார்ஸோடைய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ரெண்டு காரோடைய ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த கார் ஏ போகுது. இங்கே வந்து கார் பி வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஸோ இது வந்து இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டரில் இருக்குது, இதுக்கு வந்து 15 கிலோமீட்டர். ஸோ இப்போ y = 10 எடுத்துக்கணும், x = 15 எடுத்துக்கணும். அதே மாதிரி dy/dt = 80 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே மாதிரி dx/dt = 100 கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ஸ். ஸோ டூ கார்ஸோடைய ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது வந்து dz/dt கால்குலேட் பண்ண. இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஸோ அப்போ dx/dt = 100 கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட்டு dy/dt = 80 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ எக்ஸோடைய கார் ஏவோடைய ஸ்பீடை வந்து dy/dtன்னு எடுத்துக்கணும், ஏன்னா அது y ஆக்சிஸில் இருக்குது. கார் ஏவோடைய ஸ்பீடு வந்து dx/dtன்னு இருக்கணும், ஏன்னா அது x ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த வெலாசிட்டியை ஸ்பீடை வந்து dx/dt dy/dtன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, டு ஃபைண்ட் dz/dt கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு when x = 15 கிலோமீட்டர். ஸோ இப்போ x = 15 கிலோமீட்டர், y = 10 கிலோமீட்டர். ஸோ அப்போ x² + y² = z². அதாவது பை பைத்தாகோரஸ் தியரம் படி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ஹைபோட்டனஸ், ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோட்டனஸ். ஸோ இப்போ அதாவது அதர் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணால் நமக்கு ஹைபோட்டனஸ், ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோட்டனஸ் கிடைக்கும். ஸோ அப்போ x² + y² = z². ஸோ அப்போ இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x²ங்கிறது 15 ஸ்கொயர் ப்ளஸ் y-ங்கிறது 10 = z², விச் இம்ப்ளைஸ் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து z². இப்போ 15 ஸ்கொயர் பண்ணால் 225. ஈக்குவேஷன் நம்மளால் ரிவர்ஸ் பண்ணுறேன். z² = 15² + 10²
15 ஸ்கொயர் பண்ணால் 225, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 325, z ஸ்கொயர் ஈக்குவல் டு 325, z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 325. அப்படின்னா z ஈக்குவல் டு 5 இன்ட்டு √13 கிலோமீட்டர். ஸோ அப்போ z உடைய டிஸ்டன்ஸ் வந்து 5 இன்ட்டு √13 கிலோமீட்டர். ஸோ அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. இப்போ வந்து ரெண்டு சைடுமே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறேன். So by x square plus y square equal to z square differentiate பண்ணால் 2x into dx by dt plus 2y into dy by dt equal to 2z into dz by dt, which implies இப்போ 2 காமனாக இருக்குது, அப்போ divided by 2. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்குன்னா x into dx by dt plus y into dy by dt equal to z into dz by dt. ஸோ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணனா x equal to 15 கிலோமீட்டர், y equal to 10 கிலோமீட்டர், z equal to 5 into √13 கிலோமீட்டர். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து dx by dt equal to 100, dy by dt equal to 80. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். x உடைய வேல்யூ வந்து 15 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இன்ட்டு dx by dt யோட வேல்யூ வந்து 100 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ப்ளஸ் இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ் y உடைய டிஸ்டன்ஸ் வந்து y ஈக்குவல் டு இங்கே 10 into z, நெக்ஸ்ட் வந்து dy by dt, y into dy by dt ங்கிறதுங்க 80 equal to z உடைய வேல்யூ வந்து 5 square root of 13 dz by dt. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1500 plus 800 equal to 5 √13 dz by dt. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு 1500 800 ஆட் பண்ணிக்கிறேன், 2300 equal to 5 √13 dz by dt, which implies dz by dt equal to 2300 by 5 √13. ஸோ இதிலிருந்து dz by dt equal to just வந்து 5ஆல் 2300 கேன்சல் பண்ணுறோம், கேன்சல் பண்ணால் 460 by square root of 13 கிலோமீட்டர் பர் ஹவர். பர் ஹவருக்கு அந்த ரெண்டு காரோடைய சேஞ்சஸ் எவ்வளோ வருதுன்னா ரேட் ஆஃப் சேஞ்சஸ் 460 by square root 13 kilometer per hour தான் அதனுடைய rate of changes of car A and B. இப்போ next நம்ம பார்க்க போகிறது exercise 7.1. A point moves along a straight line in such a way that after t seconds its distance from the origin is s equal to 2t square plus 3t m. Find the average velocity of the point between t equal to 3 and t equal to 6 seconds. Find the instantaneous velocity at t equal to 3 and t equal to 6 seconds. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a point moves along a straight line. பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஷேப்புக்கு மூவ் ஆகுது, அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துக்கு மூவ் ஆகுது in such a way that after t seconds its distance from the origin. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா s equal to 2t square plus 3t meters. இது எம்ங்கிறது மீட்டர்ஸ் இங்கே வரணும். find the average velocity of the points. average velocity கேட்குறாங்க, அதனுடைய பாயிண்ட் வந்து t equal to 3 and t equal to 6 seconds. find the instantaneous velocity at t equal to 3 and t equal to 6. t equal to 3 t equal to 6 உடைய instantaneous velocity கேட்குறாங்க, average velocity instantaneous velocity கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ s of t equal to 2t square plus 3t. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா average velocity for t equal to 3 and t equal to 6. அப்போ t1 equal to 3 and t2 equal to 6. ஸோ அப்போ s of t1 equal to, ஸோ என்னென்னா s of t1 equal to s of 3, அதாவது t1 equal to 3 இங்கே. ஸோ இப்போ s of 3 equal to t இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்போ 2 into 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 3. ஸோ 3 ஸ்கொயருங்கிறது 9, 9 2s are 18, 3 3s are 9. ஸோ 18 plus 9 27. s of 3 equal 27. நெக்ஸ்ட் s of t2. s of t2ங்கிறது ஆக்சுவலாக t2ங்கிறது 6, s of 6 equal to 2 into tங்கிறது இங்கே வந்து 6, அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயருங்கிறது 36, 36 into 2ங்கிறது 72 ப்ளஸ் 6 3s are 18. ஸோ அப்போ 17 ப்ளஸ் 18ங்கிறது 90. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து s of t2 மைனஸ் s of t1 by t2 மைனஸ் t1. இதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா. ஏற்கனவே ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்திலே பார்த்துருக்கோம் நமக்கு, சரிங்களா? f of b மைனஸ் f of a by b மைனஸ் e. ஸோ அதே அந்த ஃபார்முலா தான் இங்கே. ஸோ அப்போ s of t2ங்கிறது இங்கே என்ன ஆன்சர்னால் 90.
அப்போ s of 6 minus s of 3 by 6 minus 3. ஸோ s of t2ங்கிறது s of 6ஓடைய ஆன்சர் வந்து 90 மைனஸ் s of 3ஓட ஆன்சர் 27 by t2 minus t1. t2ங்கிறது இங்கே என்னென்னா 6 மைனஸ் t1ங்கிறது 3. 6 minus 3 வந்து 3. ஸோ 90 minus 27 by 3. 90 minus 27 by 3னா ஆக்சுவலாக 90 minus 27ங்கிறது 63 by 3. சரிங்களா, 3ஆல் கேன்சல் பண்ண நமக்கு வந்து 21 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வருதுன்னா 21 மீட்டர் பர் செகண்ட் தான் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து s of t. s of tங்கிறது 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கால்குலேட் பண்ணோம். ஸோ s of t டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t கொடுத்துருவாங்க. இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண s dash of t. s dash of t வந்து t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t 4t ப்ளஸ் 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் t, and that means 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 4t ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு 3. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோடைய t ஈக்குவல் டு 3ல அதனுடைய வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா அதாவது ஃபார்மில் வந்து s dash of 3. ஸோ அதில் போயிட்டு s dash of xயில் போயிட்டு s dash of tயில் போயிட்டு t-யோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா t ஈக்குவல் டு 3ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ s டேஷில் போயிட்டு t ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ t ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக s டேஷ் ஆஃப் t ஈக்குவல் டு 4t ப்ளஸ் 3னா ஸோ அப்போ 4 × 3 ப்ளஸ் 3 அப்போ 4 × 3 12 12 ப்ளஸ் 3ங்கிறது 50 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு 6. தட் மீன்ஸ் s dash of 6. s dash of 6ங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக s dash of tங்கிறது இதில் போயிட்டு 4t ப்ளஸ் 3ல போயிட்டு t ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 × 6 ப்ளஸ் 3 4 6 24 24 ப்ளஸ் 3. ஸோ 24 ப்ளஸ் 3ங்கிறது 27. ஸோ s dash of 6 ஈக்குவல் டு 27. அப்போ s dash of 3ங்கிறது 15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு 3 இஸ் s dash of 3 இஸ் 15 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு 6 is s dash of 6 equal to 27 meter per second. இதான் அதனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு second problem, a camera is accidentally knocked off on edge of a cliff 400 feet high. The camera holds a distance of s equal to 16t square in t second. How long does the camera fall before it hits the ground? What is the average velocity with which the camera falls during the last 2 seconds? What is the instantaneous velocity of the camera when it hits the ground? ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, a camera is accidentally knocked. ஸோ ஒரு கேமரா வந்து கீழே விழுது அண்ட் எட்ஜ் ஆஃப் த கிளிஃப், அதாவது ஒரு ஹைட், அதாவது ஒரு நல்ல லாங் இதை மாதிரி பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு டாலாக இருக்கிற மலையிலேருந்து ஒரு விழுது, பாறையிலேருந்து கீழே விழுது. ஸோ அப்போ பார்த்தோன்னா அந்த மலையோட ஹைட் வந்து இந்த பாறையோட ஹைட் வந்து 400 feet. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து the camera falls a distance of கேமரா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விடுதுன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க s equal to 16t square in t second. அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, how long does the camera fall before hits the ground? அதாவது மேலேருந்து கீழே விழும்போது அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, டைமிங் கேட்குறாங்க. அதுக்கடுத்து what is the average velocity with which camera falls during the last 2 seconds? average velocity கேட்குறாங்க லாஸ்ட் 2 செகண்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து what is the instantaneous velocity of the camera when it hits the ground? அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா s equal to 16t square. இதான் வந்து டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. when hits the ground, ஸோ கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகும்போது எவ்வளோ அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400. அந்த மலையோடைய ஹைட் வந்து 400 feet. ஸோ அப்போ s equal to 400. ஏற்கனவே டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க 16t square. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணிக்கணும். அந்த மலையோடைய டிஸ்டன்ஸும் ஹைட்டுங்கிறது டிஸ்டன்ஸ் தான் 400 feet. அதுக்கடுத்து இங்கே டிஸ்டன்ஸ் கேமரா மேலேருந்து கீழே விடுற டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க 16t square. சரி ரெண்டுமே எஸ்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே என்ன செய்யணும், ஈக்குவேட் பண்ணிக்கணும். s equal to 16t square, s equal to 400.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16t square equal to 400னா ஸோ t square equal to 400/16. ஸோ இப்போ 400/16னா 16ஆல் 400 டிவைட் பண்ணும்போது 100/4 25. t square equal to 25 வரும். ஸோ t square equal to 25னா t equal to +or-5. ஸோ அப்போ t equal to +or-5னா அதாவது +5 -5 t ஓட வேல்யூ. ஸோ அதில் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். t equal to 5 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்போ டியோடைய டைமிங் வந்து 5. ஆவரேஜ் அப்போ கொஷின் வந்து சப்டிஷன் 1ல் வந்து 5 செகண்ட் எடுத்துக்குது அது மேலேருந்து கீழே விழுறதுக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் 2 செகண்ட். ஸோ லாஸ்ட் 2 செகண்டுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் 2 செகண்ட்னா அப்போ வந்து 5 - 2 3. அப்போ t1 = 3 t2 = 5ன்னு வரும். ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி = s of t2 - s of t1/t2 - t1. ஸோ s of t2 t2ங்கிறது இங்கே வந்து 5 s of 5 - s of 3/5 - 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 16 அதாவது s of 5ங்கிறது ஆக்சுவலாக s of tங்கிறது 16t². இப்போ s of 5னா 16 × 5² minus s of 3 16 × 3². அதே மாதிரி 5 - 3ங்கிறது 2. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு ஸோ இதுலேருந்து 16 காமனாக வெளில எடுக்கணும். வெளில எடுத்தோன்னா 25 - 9/2ன்னு வரும். ஸோ அப்போ 16 2 போய்ட்டு 16 டிவைட் பண்ணிச்சுன்னா 8 × 25 - 9ங்கிறது 16. 18 × 16 128 feet per second. ஸோ லாஸ்ட்டு அதனுடைய ஸோ லாஸ்ட் 2 செகண்ட்ஸோட ஆவரேஜ் வெலாசிட்டி 128 feet per second. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்குறாங்க s' of t. ஸோ s of t நமக்கு தெரியும் 16t². s' of tனா t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ 16 × 2 32t. ஸோ அதுக்கடுத்து when it hits the ground at t = 5. ஸோ வந்து t = அது ஆக்சுவலாக வந்து மேலேருந்து கீழே விழுற கேமரா வந்து எவ்வளோ லாங் எடுத்துக்குதுன்னா t = 5 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் s' of 5 = 32 × 5 160 feet per second. This is the instantaneous velocity. So next, the third problem. A particle moves along a line according to the law s of t = 2t² - 9t². இங்கே 2t³ வரணும். 2t³ - 9t² + 12t - 4. ஸோ இங்கே வந்து 2t³ வரணும். வேர் t ≥ 0 at what time the particle changes direction. ஸோ அதனுடைய எந்த டைமில் வந்து அந்த பார்ட்டிகளுடைய டிரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இந்த ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபைண்ட் த பார்ட்டிகல் ஆக்சலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. ஸோ பார்ட்டிகல் ஆக்சலரேஷன்ஸ் கேட்குறாங்க. அட் த each time the velocity is 0. ஸோ velocity 0 இருக்கும்போது அதனுடைய பார்ட்டிகளுடைய ஆக்சலரேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா s of t டிஸ்டன்ஸுடைய அவங்க ஏற்கனவே கொஷினில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ s of t = 2t³ - 9t² + 12t - 4. ஸோ இதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். s' of t = t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t² ஏற்கனவே 2 இருக்குது. அப்போ தட் மீன்ஸ் இங்கே t³ இருக்குது. ஸோ t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t² வரும். 2 × 3 6 6t² minus t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. 9 × 2t 18t. நெக்ஸ்ட்டு 12t. t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 + 12. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது ஸோ அதாவது இங்கே வந்து இதை ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. 6t² - 18t + 12. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து அட் வாட் டைம் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் டிரெக்ஷன். ஸோ எந்த டைமில் வந்து அந்த பார்ட்டிகளுடைய டிரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ s' of t = இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி = 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ 6t² - 18t + 12 = 0. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 × இதில் 6 காமனாக இருக்குது. ஸோ 6 வெளில எடுத்தோன்னா t² - 3t + 2 = 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் t - 1 t - 2 = 0. ஸோ t = 1 t = 2. ஸோ இப்போ t = 1 and 2 செகண்டில் வந்து பார்ட்டிகளுடைய டிரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் த ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ். அப்போ t = 0 1 2 4. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா
அப்போ s of 1 minus s of 0 plus s of 2 minus s of 1 plus s of 4 minus s of 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ s of 1ன்னா இதில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 2 minus 9 plus 12. ஸோ அப்போ வந்து 12 plus 2ங்கிறது 14 minus 9ங்கிறது நமக்கு வந்து s of 2. இங்கே வந்து t equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்னா ஆன்சர் 2 minus 9 plus 12 minus 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 minus 9ங்கிறது minus 7, 12 minus 4ங்கிறது plus 8, minus 7 plus 8ங்கிறது 1. ஸோ அதே மாதிரி s of 0 இங்கே போயிட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா தட் மீன்ஸ் minus 4 வரும், minus into minus plus 4 plus s of 2. ஸோ t equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 0. அதே மாதிரி minus s of 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1. அதே மாதிரி s of 4 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும்னா நமக்கு வந்து 28 minus s of 2ங்கிறது 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 plus 1 plus 28. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வந்து 34 மீட்டர். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 34 மீட்டர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. ஸோ பார்ட்டிகளுடைய ஆக்சலரேஷன் கேட்குறாங்க ஈச் டைம் ஆஃப் வெலாசிட்டி இஸ் 0. வெலாசிட்டி 0 ஆகும்போதெல்லாம் அதனுடைய ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் டேஷ் ஆஃப் டிங்கிறது வெலாசிட்டி, திரும்ப அது இன்னும் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சி அது ஆக்சலரேஷன்ஸ். அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி ஏற்கனவே ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு 6t² minus 18t plus 12. ஸோ இப்போ எஸ் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறேன். எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t 12t minus 18 into t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 minus 18. ஸோ இப்போ when velocity is 0, velocity வந்து 0னா ஸோ அப்போ t ஈக்குவல் டு இங்கே வெலாசிட்டி ஏற்கனவே நம்ம 0 போட்டு t உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 2. அப்போ t ஈக்குவல் டு 1 2. அப்போ எஸ் டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 12 into 1 minus 18 minus 6 meter per second. அதே மாதிரி எஸ் டபுள் டேஷ் ஆஃப் 2ங்கிறது 12 into 2 minus 18. தட் மீன்ஸ் 24 minus 18ங்கிறது 6 meter per second. ஸோ அப்போ வந்து அதனுடைய ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா எப்பப்பெல்லாம் வெலாசிட்டி 0 இருக்கும்போது அதனுடைய ஆக்சலரேஷன் வந்து -6 meter per second ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே வந்து 6 meter per second ஸ்கொயர் தான் அதனுடைய ஆக்சலரேஷன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஸோ நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டிகளுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகல் மூவ் சொல்லுவாங்க லைன் ஃபார்மேட்டில் அது வந்து மூவ் ஆகுது, அதனுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து t greater or equal to 0. அதுக்கடுத்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா at what time the particle changes direction. ஸோ எந்த டைமில் வந்து பார்ட்டிகிள் வந்து எந்த டைமில் அதனுடைய பார்ட்டிகளுடைய டிரெக்ஷன் சேஞ்சஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. தேர்ட் கொஷின் வந்து ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டியிலேருந்து தான் ஆக்சலரேஷன் கொண்டு வரும். அதாவது வெலாசிட்டினா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண டிஸ்டன்ஸை, ஆக்சலரேஷன்னா செகண்ட் டைம் 2 times டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வந்து தேர்ட் சப்டிவிஷனில் பண்ணியிருக்கோம். We complete the class.